تتلو علينا في الكواكب تنور بل وأشرف سيد الخير نبي. بسم الله الرحمن الرحيم. ரப்பர் நமக்கு தந்த செல்வங்கள் பாக்கியங்களில் எல்லாம் மகத்தான பாக்கியம் ஈமானுடைய பாக்கியம். இந்த ஈமானை கொண்டுதான் ஆகிரத்தினுடைய எல்லா வெற்றியும் உயர்வும் சொர்க்கம். நரகத்திற்கு செல்வதற்கான காரணத்தை குர்ஆன் சொல்கிறது. இன்னஹும் கானூ லா யர்ஜூன ஹிசாபா. ஆகிரத்தினுடைய அந்த கேள்வியை பற்றி உண்டான நம்பிக்கை இல்லாமல் இருந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா நரகவாசிகளுக்கான காரணத்தை செல்வதற்கான காரணத்தை சொல்கிறார். எனவே ஈமான் தான் அல்லாஹ் நமக்கு தந்த பொக்கிஷங்களில் உணர்வான். ஒரு நாள் கர்மனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் கேட்டாங்க, நீங்கள்லாம் முஃமின்களான்னு கேட்டாங்க. சஹாபிகள் அதிர்ச்சி அடைந்தார்கள். முஃமினூன பில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறீர்களான்னு கேட்டாங்க. நம்மள்கிட்ட யாராவது கேட்டால் கூட நிச்சயமாக உறுதியாக ரப்பின் மீது சத்தியமாக ஈமான் கொண்டிருக்கேன்னு சொல்லணுமே தவிர இன்ஷா அல்லாஹ் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஈமானை சொல்லும் பொழுது அல்லாஹ் நாடினா அப்படின்லாம் சொல்லக்கூடாது. மற்றதில் சொல்லலாம். ஆனால் ஈமானுடைய விஷயத்தில் நம்மள்கிட்ட கேட்டால் நான் உண்மையில் முஃமின் என்று அழுத்தமாக சொல்லணும். அதனால் சல்லாஹ்வோட கேட்ட உடனே அதில் செய்யலாம். அமர்கள் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் கஅபாவின் மீது சத்தியமாக, கஅபாவுடைய ரப்பின் மீது சத்தியமாக நாங்கள் முஃமின்கள் தான் நாங்கள் சலாம் கேட்டாங்க. அம்மா அலாமத்து ஈமானிக்கும், நீங்கள் முஃமின்கள் என்று சொல்கிறீர்களே, உங்களுடைய ஈமானுடைய அடையாளம் என்னன்னு கேட்டாங்க. எதை அடிப்படையாக வச்சு சொல்கிறீங்க என்று கேட்கும் பொழுது அவங்க ஒரு 3 காரணம் சொன்னாங்க. நஷ்குரு அலல் ரஹா வ நஸ்பிரு அலல் பலா வ நர்லாஹ் பில். அல்லாஹ் தந்த நியமத்துகளுக்கு நாங்கள் எப்பொழுதுமே நன்றி செலுத்தி வாழ்கிறோம். அவன் ஏதாவது ஒரு சோதனை தந்தான் சபர் செய்யும். 3வது அல்லாஹ்வுடைய கதாவை பொருந்திக் கொள்ளும். சுக்ர், சபர், அது மாதிரி அல்லாஹ்வுடைய விஷயத்தை பொருந்திக் கொள்ளும். ஆளை பார்த்து அவர் சொன்னார், நான் சபரை கேட்கறதே இல்லை. அல்லாஹ் சபரத்தார் அப்படின்னு கேட்கறதே இல்லை. ஏன்னா சோதனை தாங்க அதுக்கு அர்த்தம் இருக்கிற மாதிரி தெரியுது. சபரத்தான கஷ்டம் வந்தால் தானே சபரே. அதனால சபரை கேட்கறதே கிடையாது. என்ன இப்ப கஷ்டம் தான் அதுக்கு முன்னே இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. ஏன்னா சபருக்கு அந்த அர்த்தம் மட்டும் இல்லை. ஒரு காரியம் நடக்கும் பொழுது பதறாமல் இருக்கிறது இருக்குது இல்லையா, அதுவும் சபரு தான். அதாவது நடக்குது அப்படின்னு பதட்டம் வருது இல்லையா, இந்த பதட்டம் இல்லாமல் ஒரு மனிதன் நிலை பெறுவதும் கூட சபரு தான். சபருக்கு நீண்ட அர்த்தம் இருக்குது. அதனால நீங்க வைக்கிற ஒரு அர்த்தம் மட்டும் இல்லைன்னு சொல்லுங்க. அவர்களே ஈமானுக்கு அடையாளம் சொல்லுங்க. ஈமானுக்குள்ள மரியாதை, அந்தஸ்து, இவ்வளவு விலை அல்லாஹ் அதுக்கு வச்சிருக்கக்கூடிய விலைங்கிறது கொஞ்சம் நஞ்சம் மகத்தான ஒரு நிலை. காரணம் என்னன்னு சொன்னா சல்லாசலமே சொல்லுவாங்க, அல்லாஹ்வை பார்க்காமல் நாம் நம்புறோம். ஆகிரத்தை பற்றி உண்டான பார்வை இல்லாமல், சொர்க்க நரகத்தை பற்றி நாம் பார்க்காமல், எதையும் பார்க்காமல் நம்புகிறோம். ஆகிரத்தையும் யூகினோம், ஆகிரத்தை பற்றி உறுதி கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் முஃமின்களை சொல்கிறார். அந்த உறுதியும் அந்த நம்பிக்கையும் தான் அந்த ஈமானுக்கு உண்டான விலை. ஏன் சித்தீக் நாயகத்தினுடைய ஈமான் இவ்வளவு உயர்ந்தது? அவங்க மேலாஜி போயிட்டு இருந்தாங்கன்னு சொன்னாங்க. அறிவு ரீதியா பார்த்தா உடனடியாக அதை நம்பக்கூடிய காரியம் அல்ல. ஒரே இரவிலே இப்படி விண்வெளியினுடைய எல்லா பகுதியையும் கடந்து வயிற்றில் உள்ள சுவை வாழ்முறை கடந்து போயிட்டு வர்றதுன்னா சல்லாதன்னு சொன்னாங்க. நான் தான் கேட்டான். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க. அது சத்தியம் தான் சொல்லி. அதான் ஈமானுடைய வேலை. விஜயநாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க இல்லையா, விஜயநாயகிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறீங்களே, பார்த்தா பிறகு கூட ஒரே கதிஜான்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களே. ஸல்லல்லாஹு என்ன பதில் சொன்னாங்க? சத்தகத்தினி இது கந்தவரின் நாஸ், உலகமெல்லாம் என்னை பொய்ப்படுத்திய பொழுது என்னை மெய்ப்படுத்திய முதலாவர் என்று பாராட்டு சொல்றாங்க. அதனால ஈமானுக்கு உண்டான வேலை அப்படிங்கிறது அதனுடைய கண்ணியத்துக்கான காரணம் என்னன்னு சொன்னா, நாம் பார்க்காமல் நம்புகிறோமே அதுக்கு தான். அதனாலதான் ஒரு மனிதனுடைய மௌத்து நேரத்துல எல்லா காட்சியும் முன்னால வந்துருச்சு. மௌத்து நேரத்துல மலக்குமார்கள்லாம் வந்துருவாங்க. எல்லாம் கண்முன்னாலும் தெரிய ஆரம்பிச்சு. அந்த நேரத்தில் நான் ஈமான் கொண்டேன், நான் தௌபா செய்தேன்னா தௌபாவுக்கும் ஈமானுக்கும் அந்த நேரத்தில் மதிப்பு கிடையாது. அந்த நேரத்தில் மரியாதை கிடையாது. ஏன்னா காண ஆரம்பித்து விட்டார் மலக்குமார்களை. அவருடைய ஆசிரத்தினுடைய காட்சிகள் கண்முன்னால் வந்துவிடுகின்ற காரணத்தினாலே அதை பார்த்து அதற்கு பிறகு ஈமான் கொள்வதற்குண்டான விலை, ஈமானுக்குண்டான விலையே நாம் நம்பிக்கை பார்க்காம நம்புவதுதான் என்று மாற்றம் சொல்லி தருகிறார்.
இந்த காலகட்டத்தில் நைசாப்பூர் அப்படின்னு சொல்லி பிரபலமான ஒரு மார்க்கப்பட்டுள்ள ஒரு ஊர். நைசாப்பூர் தான் ஈமானிய உணர்வும் மார்க்கப்பட்டும் நிறைந்த ஒரு ஊர். அந்த ஊருக்கு போயிருந்தாங்க இமாம் ராசி ரஹ்மத்துல்லாஹி அவர். பஹ்ருதீன் ராசி இருக்கிறாங்களே, குர்ஆனுக்கு அற்புதமான விளக்க உரை எழுதியவர்கள். இன்றும் அவருடைய விளக்க உரை தத்துவங்களாலும் அறிவார்ந்த உயர்ந்த வாதங்களாலும் மிக சிறந்த விளக்கங்களை எழுதியிருப்பவர்கள். இமாம் ராசி ரஹ்மத்துல்லாஹி அந்த ஊருக்கு போயிருந்தாங்க. ஆனால் ஒரு பெரிய அருளை என்பது ஒரு கெட்டிக்கார ஒரு சீதேவியான மனிதர் வந்து பெரிய கூட்டம் அவர்களை சந்திக்க வந்தது. அவர் அந்த ஊரில் ஒரு வயசான ஒரு அம்மா கேட்டுதான் பெரிய கூட்டமாக என்ன விஷயம் கேட்டார். பெரிய கூட்டமாக இருக்குது, என்ன விஷயம்? இமாம் ராசி வந்திருக்கிறாங்க, கல்வியில் மிக சிறந்த ஆளுமை கொண்ட அல்லாஹ்வுடைய வேதத்தின் விளக்கத்திலே மிகப்பெரிய அறிவு கொண்ட இமாம் ராசி அந்த ஊருக்கு வந்திருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. இல்லையா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு அவங்களுடைய கல்வியினுடைய நிலை என்னன்னு கேட்கும் பொழுது அவங்க யார் தெரியுமா? காமாலா சுபூத்தில்லா வஜூதிஹி அல்ஃபர் தலாயில அக்லியா. அல்லாஹ் தஆலாவினுடைய வஹதானியத்திற்கும் அவருடைய உள்ளமைக்கும் ஆதாரமாக 100 அறிவு ரீதியான ஆதாரங்கள் எழுதியிருக்கிறார். சிந்தித்து 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 அறிவு ரீதியான வாதங்களை 100 விஷயங்களை தெளிவு எழுதியிருக்கிறாங்க. அந்த அம்மா திரும்ப கேட்டுச்சான், அவ யஹ்தாஜு இலல்லாஹி அன்பதரி, அல்லாஹ் இருக்கிறாங்கிறது ஆதாரமா தேவைன்னு கேட்டாங்க. அதுக்கெல்லாம் ஆதாரம் தேடி முடிஞ்சா அல்லாஹ் இருக்கிறான்னு நம்பணும் அப்படின்னு கேட்டாங்க. சொல்லிட்டு அந்த அம்மா சொன்னாங்கன்னா, மன்கான ஃபீ கல்பிஹி அல்ஃபு ஷுகூகின் வஹுவ யஹ்தாஜு இலா அல்ஃபி தலீல். யாருடைய உள்ளத்துல 1000 சந்தேகம் இருக்குதோ அவங்க தான் 1000 ஆதாரம் தேடணும். யாருடைய உள்ளத்துல 1000 சந்தேகங்கள் இருக்குதோ அவங்க தான் 1000 ஆதாரங்களை தேடணுமே தவிர அல்லாஹ்வை பற்றி உள்ள நம்பிக்கைக்கு என்ன ஆதாரம் தேடிக்கிட்டு அடைகிறது அப்படின்னு கேட்டாங்க. இந்த செய்தி ராசி ரஹ்மத்துல்லாஹி சேர்ந்துச்சு. அவங்க உடனே ரப்பிட்ட கேட்டாங்க, அல்லாஹ் மஅத்னி ஈமானன் ஈமானி அஜாயிது நைசாபூர். யா அல்லாஹ், இந்த நைசாபூருடைய இந்த கிழவிகளுடைய ஈமான போல அந்த ஈமான் எனக்கு தா அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா பார்க்காமல் எந்த விஷயத்தையும் காணாமல் நேரடியாக ரப்பை நம்பிக்கை கொள்வதுதான் நம்பிக்கையில் ஆக உயர்ந்த நம்பிக்கை. அதற்குத்தான் மிக உயர்ந்த விலை. மக்களே, அல்லாஹ் நமக்கு வலிமையான ஈமானை தந்தருள்வார்கள். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா எங்க எடுத்தாலும் ஈமான் அமீலு ஸாலிஹாத், ஈமான் அமீலு ஸாலிஹாத் இதுதான் திரும்ப 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 அல்லாஹ் ஈமான். அதனாலே இந்த ஈமான் தான் நம்முடைய மகத்தான வெற்றிக்கும் உன்னதமான உயர் அந்தஸ்திற்கும் காரணமாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா நம்முடைய ஈமானை மென்மேலும் வளர்ச்சியடைய செய்து அந்த ஈமானை நிறைவாக பெற்ற நன்மக்களை போல் அல்லாஹ் தஆலா நம்முடைய ஈமானையும் இந்த சந்ததியுடைய ஈமானையும் அல்லாஹ் நீ சார்ந்தவருடைய ஈமானையும் அல்லாஹ் ஆக்கியருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.